அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கீங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. தமிழ்நாடு அரசு முத்தான 3 திட்டம் மாசம் உங்க அக்கௌண்ட்ல 3000 ரூபாய் வர வைக்க போறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி முதலமைச்சர் என்னையா சொல்லியிருக்காரு? 3 திட்டத்தை பத்தி 3000 ரூபாய் எங்களுக்கு வருமா? அப்படி என்ன திட்டம் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க கேட்க தயாராயிருங்க. புதிய நண்பர்கள் யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்கள்கிட்ட கட்ட நண்பர்களே. அது என்ன முக்கியமான 3 திட்டங்கிறத விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி யூடியூப் சேனல் சொந்தங்களே, உங்களுடைய கமாண்ட் எப்பவுமே கமாண்ட தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்கிறத அன்போடு கேட்டுக்கிற நண்பர்களே. தமிழ்நாடு அரசோட முத்தான 3 திட்டம், அருமையான திட்டம். புதுமை பெண் திட்டம், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் திட்டம், நான் தமிழ் புதல்வன் திட்டம். இந்த 3 திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய பணியை கடந்த ஆண்டே தொடங்கிட்டாங்க. இப்போ புதுமை பெண் திட்டத்தையும் கடந்த ஆண்டு லாஸ்ட்ல நவம்பர் மாசமே தொடங்கிட்டாங்க. அது யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிற டீடைல்ஸ் சொல்ல போறேன். தமிழ் புதல்வன் திட்டம் இன்னும் 2 மாசத்துல நவம்பர் மாசம் தொடங்க போறாங்க. முத்தான 3 திட்டத்தை நீங்க பெறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, தமிழ்நாடு அரசுடைய ரேஷன் கார்டு உங்க கையில இருக்கணும். அது மட்டும் இல்லாம விண்ணப்பம் வழங்க அரசு தயார் நிலையில இருக்கிறாங்க. நம்ம பெற்றுக்கிட்டு வாங்கி அந்த அப்ளிகேஷன் வாங்கி நம்ம முறையா பதிவு பண்ணணும். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தமிழ் புதல்வன் திட்டத்துக்காக நான் சொல்ல வந்திருக்கேன். ஏற்கனவே குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது உங்க வங்கி அக்கௌண்ட்ல வர வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே அக்கௌண்ட்ல உங்க பெண் பிள்ளைகள் இவங்க இருந்துன்னு சொன்னீங்கன்னா, ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல கடந்த ஆட்சியில திருமண நிதியுதவி திட்டம் 50,000 ரூபாய் பணமும் தாலிக்கு தங்கமும் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார். அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களும் கொடுத்தாங்க. திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டு ராமாமிர்தம் அம்மையாருங்கிற பேர்ல திருமண நிதி உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததை இவங்க மாற்றப்பட்டு உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு கொண்டு வந்துருச்சு. 6 to 12 வரைக்கும் 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தமிழ் வழியில படிச்சிருந்தாக்கா அவங்களுக்கு மேல இளங்கலை படிக்க வரைக்கும் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாதமும் 3 வருஷம் படிச்சாங்க, 4 வருஷம் படிச்சாங்க, மாசம் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை உறுதி பண்ணிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ இப்ப தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய் யாருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, தமிழ் வழியில 6ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சாலும் இல்ல 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு முடிச்சு கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இப்ப வரக்கூடிய நவம்பர் மாசம் அதை ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வரவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது மகளிர் உரிமை தொகை கண்டிப்பா உங்க எல்லா அக்கௌண்ட்லயும் வந்துகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாம புதுமை பெண் திட்டமான குடும்ப பெண் அதாவது மகளிர் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறார் முதலமைச்சர். அப்படி யாருக்கெல்லாம் கிடைக்கல உடனடியே கல்லூரி முதல்வரை போய் இப்ப பாருங்க. அவங்க விண்ணப்பம் வச்சிருக்கிறாங்க. அவங்க பாஸ் பண்ணி பதிவு பண்ணி முறையான உங்களுடைய ஜாதி சான்று, வருமான சான்று, உங்களுடைய ஆதார் ஐடி, பேங்க் பாஸ்புக், வங்கி பாஸ் புத்தகம், அம்மாவுடைய பாஸ் புத்தகமா அல்லது மாணவியோட பாஸ் புத்தகமா இருக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு தானே வருது. நீங்க பதிவு பண்ணீங்கன்னா உடனடியா புதுமை பெண் திட்டத்துக்கு உடனடியா பணத்தை நிதி ஒதுக்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக இன்னொரு 1000 ரூபாய் கிடைச்சு நவம்பர் மாசத்துல 3000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது வரைக்கும் 2000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் குடும்ப தலைவிக்கு 1000 ஆச்சும் அவங்க வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய செக்ரட்டரியும் சொல்லியிருக்கிற அடிப்படையில முதலமைச்சர் சொல்றது அதுதாங்க. தமிழக அரசான முத்தான 3 திட்டம் நவம்பர் மாசத்துக்குள்ள இந்த 3000 ரூபாய் குடும்ப தலைவிக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த பணம் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை மிஸ் பண்ணாம நம்ம உடனடியாக அப்ளை பண்ணி இந்த பணத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் குடும்பத்துல இருக்கிற அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. நீங்க பெற்று வளமோடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் மூலமாக ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இதன் அடிப்படையில இது மாதிரியான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து நீங்க பார்க்கணும். தமிழ்நாடு அரசுடைய சாதனைகளை உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னா, சாதனைங்கிறத விட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க குறைய நிறைகளை என்னுடைய கமெண்ட் தெரிவிங்க. தமிழ்நாடு அரசுக்கே கொண்டு போய் சேர்த்துருவோம். பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.